மோகினி காளியே வெண்பகை அறுப்பவள் மருவத்துரன்னையே வெள்ளை வரம் அருள்பவள் கர்ப்பரக்ஷாம்பிகையே தாலியை காப்பவள் பட்டீஸ்வரம் துர்க்கையே அடைவரம் கருப்பவள் திருமாம்பூர் வேகம்மா நோய் நொடி முடிப்பவள் மலையனூர் காளியே கவலைகள் அற்பவள் உண்ணாமலை தாயே கண்ணீரை துடைப்பவள் குலசை முத்தாரம்மா பேய்களை ஒழிப்பவள் கடும்பாடி இளங்காளி மரணத்தை வெல்பவள் ராஜகாளி அம்மா வெற்றிகளை தருபவள் துணை நல்லூர் மாரியம்மா தொழிலினை காப்பவள் காஞ்சிவரம் புண்ணியம்மா கல்வியை தருபவள் சாயபுரம் மாரியம்மா அபயங்கள் அளிப்பவள் எட்டு கை கொல்லியம்மா திருமணம் அருள்பவள் வெங்கரை உமையம்மா அதிர்ஷ்டத்தை கொடுப்பவள் பன்ருட்டி கன்னியம்மா சுபிட்சத்தை சேர்ப்பவள் தோட்டானை கரைத்தாய் வினைகளை களைபவள் சென்னை காளி காம்பாள் தீனை வெல்பவள் திருப்பாச்சி வீரம்மா உயிர்களை படைப்பவள் ஆதி பராசக்தி விரதத்தை ஏற்றிடு அருள்மழை பொழிந்திடு கவலைகள் போக்கிடு கடன் சுமை நீக்கிடு கடை கண்ணை காத்திடு வறுமையை ஒழித்திடு பொருள் சேர்த்திடு குடும்பத்தை காத்திடு நோய் நொடியை போக்கிடு கத்தியை அரைத்திடு மகிழ்ச்சியை அழைத்திடு அருள் பார்வை காத்திடு ரோகத்தை எரித்திடு தோஷத்தை அழித்திடு வெளிச்சத்தை தந்திடு ஒளியாகி தோன்றிடு குருவாகி நின்றிடு ஓடோடி வந்திடு நீராகி கலந்திடு குங்குமத்தாகி இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் ஜனித்ததும் கிரகங்கள், கோள்கள், நட்சத்திரங்களின் சக்தியினாலேயே. இப்பூமியில் இரவு, பகல், காற்று, மழை, இடி, மின்னல், ஆக்கம், அழிவு என அனைத்தும் நிகழ்கிறது. கிரகங்கள், கோள்கள், நட்சத்திரங்களை கொண்டு உயிர்களின் பிறப்பையும் இறப்பையும் தீர்மானித்த சக்திகள் உயிர்களின் ஆற்றல், அறிவு, உயர்வு, தாழ்வு, வியாபாரம், வெற்றி, தோல்வியினை உயிர்களின் செயல்களின் அடிப்படையிலேயே அமைத்து வைத்துள்ளது. ஆன்மாவிற்கு இறப்பில்லை என்ற ரகசியம் போல் உயிர்களின் பிறப்பிலும் இறப்பிலும் மர்மங்கள் நிறைந்துள்ளன. உயிர்களின் செயல்களில் உள்ள தானம், தர்மம், நன்மைகள் அந்த ஆன்மாவின் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தருவது போல் அதே உயிர்கள் செய்யும் செயல்களில் உள்ள தீமைகள், கொடுமைகள், துரோகங்கள் ஆகியவற்றால் அதே ஆன்மா துன்பமும் வேதனையும் அடைகிறது. மனித ஆத்மா இறப்பிற்கு பின்பும் பிரபஞ்சத்தில் பிரேதாத்மாவாக இரவா நிலையிலேயே வாழ்கிறது. மனித சக்திகள் பிரேதாத்மாவிற்கு சரியான திதி நிவர்த்திகள் செய்யாமல் மறக்கும் சமயம் அப்பிரேதாத்மாக்கள் தனது குணாதிசயத்தின் அடிப்படையில் குடும்பத்தில் இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பத்தையும் துயரத்தையும் தருகிறது. இப்பிரேதாத்மாவை கொண்டே மந்திர சக்திகள் பல பல மாயைகளை மந்திர சக்திகள் மூலம் நிகழ்த்துகிறது. இப்பிரேதாத்மாக்கள் மனித வடிவில் உருவெடுக்கும் இறையான்மாக்களையும் தாக்கும் சக்தி கொண்டது என்பது இயற்கையின் விதி. மருந்து அடிக்கிறதும் பெத்த குழந்தைக்கு வெஸ்ட கொடுக்கறதும் ஒண்ணுன்னு நிறுத்துங்கண்ணே. இன்னைக்கு தேதிக்கு எல்லாமே மாறி போச்சுமா. இன்னைக்கே நட்டு நாளைக்கே அறுவடை பண்ணணும்னு சொல்றாங்க. என்னமா பண்றது? இல்லண்ணே, நேர்மையான பொருளுக்கு எவ்வளவு விலை தரவும் எல்லாரும் தயாரா இருக்காங்க. முக்கியமா படிச்சவங்க, பணக்காரவங்க எல்லாரும் கிராமத்து பொருளுக்கு மாறிட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல ஆர்கானிக் பொருளுக்கு தான் மவுஸ் அதிகம். அமெரிக்காக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வடிச்ச கஞ்சி தண்ணிய கூட ஆன்லைன்ல விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கடலை மிட்டாய், கருப்பட்டி, சிறுதானியம், நெல்லு, பனங்கற்கண்டு, மண்பானை இதெல்லாம் வாங்குறதுக்காக அமெரிக்காக்காரன் வரிசை கட்டி நின்னுகிட்டு இருக்கான். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் எல்லாரும் அவங்க மண்ணோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு கிராமத்து பக்கம் வரதான் போறாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. மெட்ராஸ் போயிட்டு படிச்சுட்டு வந்தாலும் இந்த மண்ணு மேல உனக்கு இருக்கிற அக்கறை எல்லா பயல்களுக்கும் இருந்துச்சுன்னா இந்த நாடு நல்லா இருக்கும். பவானி ஐயா கூப்பிடுறாரு.
நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஏன் சார் சேனல்ல என்னோட கான்செப்ட் மட்டும் வர மாட்டேங்குது? வரலன்னு வருத்தப்படாத, வர வைக்க ட்ரை பண்ணு. கடல் 7 மலையை தாண்டி இவனையா ஷூட் பண்ண வந்திருக்கோம் ப்ரோ. டேய், அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, பேசாம மூடிட்டு வா. இவரா சித்தரு? பார்த்தா சித்தாள் வேலை செய்யற மாதிரி இருக்காரு ப்ரோ. புதுசுன்னு எல்லாருமே புதுசு பின்னாடி சுத்துறாங்க, நீ பழசு தேடி போயேன். டிவில காட்டுற மாதிரி அழகாலாம் இருக்க மாட்டாங்க, அழகா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமா இருக்கும். அது சரி ப்ரோ, ஃபிகர் பின்னாடி போற மாதிரி இவர் பின்னாடியே போயிருந்தா எப்படி ப்ரோ? ஆளை மடிக்க ஒரு அறையை விட்டு பேட்டி ஆரம்பிப்போமா? ஏய், அவர் சபிச்சா நடந்துரும், பேசாம வா. இந்த சித்திற்கு எவ்வளோ பில்டப் கொடுக்குறான். என்ன ப்ரோ, பார்க்கில் வாக்கிங் போகிற மாதிரி காட்டில் வாக்கிங் போயிட்டுருக்கான். ஆந்திராவில் பைரவ கோணான்னு ஒரு ஸ்பாட் இருக்கு, அங்கே ஒரு சித்தர் அப்பப்போ வந்துட்டு போறாரா. அவரை நீ படம் முடி, நான் சேனலில் போகிறேன், நீயும் பரபரப்பாவ. ஓம் நம சிவாய. ஐயோ, ஆளை காணுமே. எல்லாம் உன்னால தான்டா, அவரை காணும் பாரு. ஒண்ணுக்கு வந்திருக்கோம் ப்ரோ. எங்கன்னா ஓவர்லாப்ல நின்று இருப்பாரு. அம்மா இந்தாண்ணே. டேய் வாடா. அட போயா. இவன் தான் கண்ணா மூச்சார சித்தரா இருக்கான். இவனை பேட்டி எடுத்துக்குள்ள நம்ம நாக்கு தள்ளிடும் போல இருக்கு. என்ன வேணும்? ஒரு இன்டர்வியூ. அட என்ன ப்ரோ, எதுக்கு லைசன்ஸ் இல்லாதவன் போலீஸை பார்த்து மிரள்ற மாதிரி மிரள்றீங்க? சித்திர உன்கிட்ட நான் நயன்தாராவை கேட்க போறோம். நாய் கடிச்ச மாதிரி நறுக்குன்னு 4 கேள்விதான், பதில சொல்லிட்டு போயிட்டாரு. சித்திர ஒரு போட்டோ. சித்திர ஐயா நில்லுங்க. சித்திர ஒரு நிமிஷம். கடவுள் இருக்காரா? அவர் இல்லாமலையா நீ நானும் பிறந்தோம்? அது இயற்கை சாமி. அந்த இயற்கையை உருவாக்குனதே அந்த கடவுள் தான். சரி, கடவுள் இருக்காருன்னு வச்சுப்போம். கடவுள் இருந்தோம் இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு அநியாயம் நடக்குது? சொத்துக்கா அப்பாவை கொள்றான், சோறு போடணும் அம்மாவை கொள்றான். இந்த நாட்டையே அரசியல்வாதிங்க ஏமாத்துறாங்க. எங்க பார்த்தாலும் ஊழல், கடல்ல சுனாமி, நிலத்துல பூகம்பம், வானத்துல விபத்து, காத்துல விஷம். இதுல சாகுற மக்கள்ல கடவுளை நம்புறவனும் இருப்பான். அப்படின்னா கடவுளை அவனை காப்பாத்தணும்ல. கஷ்டத்துல வராத கடவுள் இருந்தா என்ன இல்லனா என்ன? இது முழுக்க முழுக்க கடவுள் பேரை சொல்ற சதி. அல்லாவும் கல்லடிப்பட்டிருக்காரு, இயேசுவும் சிலுவையில அறையப்பட்டிருக்காரு, ராமனும் காட்டுல கஷ்டப்பட்டிருக்காரு. கதையை கடவுள்னு எப்படி நம்புறது? நீ புராணங்கள் எல்லாம் படிச்சது இல்லையா? இல்ல, இது காலங்காலமா சொல்ற கதை தானே. ஐயா சித்தர ஒரு நிமிஷம், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. அப்படின்னா கண்ணெதிரே நடக்க போற கதைய நீயே போய் பாரு. வடக்கம்பட்டி இங்க இருந்து வடக்குல 400 மைல் தூரத்துல இருக்கு. அங்க ஆதிசக்தி சுயம்பா உதிச்சிருக்கா. உனக்கு உண்மையான தேடல் இருந்தா, உன் மனசுல தைரியம் இருந்தா, அது கதையா இல்ல கடவுளான்னு பாரு. அங்க ஒரு சூரசம்ஹாரம் நடக்க போகுது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் கேள்விக்கெல்லாம் அங்க பதில் கிடைக்கும். சித்தர்கள் கூட ஆல்மோஸ்ட் அரசியல்வாதிங்க போலதான் ப்ரோ. சிக்கலான கேள்வி கேட்டா திட்டா பறந்து போயிடுறாங்க. அம்மா தாயே பராசக்தி, வேம்புலி அம்மா, மகாளி ஆதிபராசக்தி, தானாக வந்தவளே, தரங்கியாள பிறந்தவளே, தகுந்தவரம் கொடுப்பவளே, என் தாய போல காப்பவளே, தங்க மகளே மகாளி அம்மா தாயே பராசக்தி. அம்மா தாயே ஆதிபராசக்தி. என்னடா மத்தவங்கள மாதிரி நீ பாத்துட்டு நிக்கிற? இதை யாருன்னு தெரியலையா? வந்தது யாருமா சொல்லுதாயி? சக்திடா, ஆதிபராசக்தி. அம்மா தாயே ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டசாலிடா நீ. உன் அப்பா பாட்டா முப்பாட்டா எவனுக்குமே கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்க போகுதுடா. தாயே ஆதிபராசக்தி.
சக்தி. ஒரு நீண்ட நாள் கணக்கு கதை முடிக்க சுயமா வந்திருக்கேன்டா. சக்திடா, ஆதிபரா சக்திடா. நான் என்னதான் பண்ணணும்? நான் முளைச்ச இடத்துல எனக்கு ஒரு கோயில கட்டு. விரும்பி வந்திருக்கேன்டா. சக்திடா. அம்மா மலையேறிக்கம்மா தாயே. யாரையும் காப்பாத்துமா தாயே. கட்டுற தாயே கட்டுறேன். இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும், இந்த ஊரு நல்லா இருக்கணும், என் வம்சாவளியெல்லாம் தலைக்கணும். அதுக்கு என் சொத்தை வித்தாவது உனக்கு நான் கோயில் கட்டுறேன். ஓம் சக்தி தாயே. கேட்டீங்களா? காஞ்சி போன பூமி, பாவப்பட்ட பூமின்னு ஒதுக்கி வச்ச நம்ம ஊருக்கு நான் இருக்கேன்னு அந்த ஆதிபர சக்தியே வந்திருக்கா. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கோயில் கட்டணும்னு ஆத்தா என்கிட்ட மட்டும் கேட்கல, என்னைய சாட்சியா வச்சு உங்க எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கா. இதை ஊர் விஷயமா பார்க்காம உங்க சொந்த விஷயமா பாருங்க. ஆத்தா சொன்ன மாதிரி இங்க கோயில் கட்டினா தான் நம்ம ஊரும் நல்லா இருக்கும், இந்த பூமியும் செழிக்கும். ஆமா, நான் பூசா நட்சத்திரம் தான். எது கேக்குறேன்? பூசத்துல பிறந்தவங்க பூசாரியா தான் போவாங்கன்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க. நான் பூசாரியா போனாலும் நீ தாண்டா கோயில்ல மணி ஆட்டணும். வாடா வேலையை பார்ப்போம். சிக்கன சித்திரை வச்சு இந்த மாசம் செலவு பார்க்கணும். சித்திரே, நான் என்ன உங்ககிட்ட கேட்க போறேன்? உங்ககிட்ட நான் நயன்தாராவை கேட்க போறோம். நாய் கடிச்ச மாதிரி நறுக்குன்னு 4 கேள்விதான், பதில சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மா, சித்தர் கூட பேசினதெல்லாம் ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணியா இல்லையா? ரெக்கார்டிங் பண்ணும் ப்ரோ. அப்படின்னா கடவுளை அவனை காப்பாத்தணும்ல. கஷ்டத்துல வராத கடவுள் இருந்தா என்ன இல்லனா என்ன? டேய் பொய் சொல்லாத. சித்தரை இன்டர்வியூ பண்ணதே காணும் பாரு. அதனால அங்கேயே காணாம போயிட்டாரு ப்ரோ. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ரீவைண்ட் பண்ணி பார்த்தனே, எல்லா சாட்டும் இருந்தது. இப்போ எப்படி காணாம போயிடுச்சு? டேய் முன்னால பின்னால ரெண்டுமே இருக்கு, நடுவுல சித்தர் கூட பேசுறது மட்டும் காணும் பாரு. அப்படின்னா அவர் உண்மையான சித்தரா ப்ரோ? அவர் உண்மையான சித்தர்னா அப்ப அவர் சொன்னது உண்மைதானே ப்ரோ? டேய் கரெக்டா சொன்ன. நாம இந்த உலகத்துக்கே தெரியற நேரம் வந்துருச்சு. அவர் சொன்ன ஊருக்கு போறோம், அங்க நடக்கிற எல்லாத்தையும் ஷூட் பண்றோம், எல்லா நியூஸ் சேனலுக்கு கொடுக்குறோம், ஃபேமஸ் ஆகுறோம். ஆமா, அவர் சொன்ன ஊர் பேர் என்ன? கேள்வி கேட்ட உங்களுக்கே தெரியாதப்போ கூட என்ன எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? 40 மைல் தெற்கு தசை, பட்டி பட்டி பட்டி, ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி, வடக்கம்பட்டி. வடக்கம்பட்டி கரெக்ட் ப்ரோ. சார், இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம கோயிலை சுத்தி நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா? அங்க நிறைய லாட்ஜிங்ல கட்டி பக்தர்கள் வந்துட்டு போறதுக்கு வசதியா பண்ணலாம். ஏன்னா மணி இஸ் வேல்யூபிள். இது கோயில் கோபுரம் சார். இது மெயின் என்ட்ரன்ஸ். பில்டிங்கோட வாசலுக்கு இந்த பக்கம் 2 கடை கட்டுறோம். பக்தர்களோட தேவையை பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கும், கோவிலுக்கு உண்டான வருமானத்தையும் பெருக்கின மாதிரி இருக்கும். எனக்கு கோவில் லாபம் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா மணி இஸ் வெரி வேல்யூபிள். இது கார் பார்க்கிங் ஏரியா சார். கார் பைக்ல வர பக்தர்கள்ட்ட டோக்கனை போட்டு வசூல் பண்ணிக்கலாம். எனக்கு கோயில் கஜானா ரொம்பிக்கிட்டே இருக்கணும் சார். மணி இஸ் வெரி வேல்யூபிள். அப்புறம் தம்பி, எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் தான் ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் என்ன, ஐயரை வர சொல்லுங்க, ஒரு நல்ல நாளா பாப்போம், பூமி பூஜையை போட்டுருவோம். இல்ல தம்பி வேண்டாம். ஏன் சார், வெளியே 4 கடை உள்ள 4 கடைன்னு பட்ஜெட் பெருசா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? வேண்டாம், விட்டுடுவோம். தம்பி, அந்த 3 கோடி ப்ராஜெக்ட் கொடு. இது ஜஸ்ட் 3 கோடி தான் சார். பொதுவா நாங்க இவ்வளவு கம்மியா கோட் பண்ணி ஒர்க் பண்றதே இல்ல. இதுல 4 கடை வராது, 2 கடை தான் வரும். கோவிலுக்கு பெருசா லாபம் வராது. அதே மாதிரி வெளியே ஒரே ஒரு கடை தான் வரும். அது ஓகேவா சார்? இல்ல தம்பி, நான் என்ன சொல்ல வரேனா? சாரி சார், இதுக்கு கம்மியா என்னால கோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. நீங்க இதுக்கு மேல சிம்பிளா கட்டணும்னா உங்க ஊரு கொத்தனாரை வச்சு தான் சார் கட்டணும். சும்மா நிறுத்துங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சாரி சார், ப்ராஜெக்ட் பிடிக்கலன்னு சொன்னா. நீங்க இந்த கோயில் கட்டுறத ஒரு ப்ராஜெக்டா பாக்குறீங்க, ஆனா எங்க அப்பா அதை ஒரு புண்ணியமா பாக்குறாரு. வாசல்ல கடையை கட்டுறேன், உள்ள ஹோட்டல்ல கட்டுறேன்னு சொல்ற நீங்க கோயில் எப்படி ஐதீகமா கட்டணும்னு சொல்லல பாருங்க. அதனாலதான் எங்க அப்பாக்கு இது பிடிக்கல. எங்க அப்பா இதை ஒரு விளம்பரத்துக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கட்டல, ஊர் மக்களோட நன்மைக்காக கட்டுறாரு. நீங்க உங்க தொழிலையும் தெய்வமா மதிக்கல, எங்க ஊர் தெய்வத்தையும் மதிக்கல. நீங்க போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பழைய காலத்துல கட்டின கோயில்லாம் உங்களை மாதிரி இன்ஜினியரிங்கா கட்டினது இல்ல. எங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியும். கிளம்புங்க. நம்மள மாதிரி இன்ஜினியரிங் படிச்ச திமிர்ல ஓவரா பேச. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அதைத்தான் நீ சொன்னேன். எல்லாருக்கும் சரிதானங்க? சரிதாம்மா, சரிதாம்மா. மூட்டை மூட்டையா பணம் இருக்குன்னு ஒரு சல்லி பைசா கூட கண்ணுல காணோம். பேசாம வாயை மூடிட்டு வாங்கடா. எல்லாம் கதவை திறந்து கைக்கு வந்துருமா? ஏன் அகோரி பிள்ளைய பார்த்ததும் மலைமலையா மாணிக்கம், பலபலம் தங்கம், கத்த கத்தையா பணமும் கிடைக்கும். மகனே,
தாயே, உனக்கு என்ன வேண்டும்? நான் என்னடா பெருசா கேட்க போறேன்? கை நிறைய பணம், பெட்டி பெட்டியா நகைங்க, கழுத்துக்கு நெக்லஸ், கலர் கலரா பட்டு புடவைங்க, புடவை கட்டினா நிக்க மாட்டீங்க, அது ஒரு ஒட்டியானம். அவ்வளவுதானே? ஆமா மகனே. நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும். எடுத்துக்க. தானே கேட்டீங்க, எடுத்துக்க. பாத்தீங்களா, என் மேல சந்தேகப்பட்டீங்கல்ல? பாத்தீங்களாடா? அள்ளிக்கங்க, அள்ளிக்கங்க, கை நிறைய அள்ளிக்கங்க. என்னக்கா அது? என்னக்கா வழக்க போல வேற கனவா? உன் புருஷனை நம்பி நீ இருக்க, உன்னை நம்பி நாங்க இருக்கோம். நம்பி நம்பி அசதிதான் வருது, வசதி வர வழிய காணோம். நம்பிக்கை இல்லாம பேசாதடி. என் அகோரி புள்ள தவ முடியட்டும், நாளைக்கு நடக்கிறத பாரு, அதுக்கப்புறம் பங்கு போட வந்துருவீங்க. ஐயோ, என் பிள்ளை எப்படி கடுத்தவத்துல இருக்கான்? ஐயோ, நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அட கேளங்கா, கேள. இருடா, இப்பதானே வந்தோம். காலகேயா, கேளுக்கா, எங்களுக்கும் கொஞ்சம் கேளு. உங்க ஆசை என்னன்னு எனக்கு தெரியும். உங்க மனச நினைச்சது கண்ணுதல்ல வரும். முடிஞ்சா எடுத்துக்கங்க. அக்கா பட்டு சேலை பணம் என்ன எப்படி கிண்டல் பண்ணீங்க? பாத்தியாடா, பாத்தியா, கண்ட கனவெல்லாம் நிஜமாயிருச்சு. அழுக்கா என்ன கர்மடா இது? கனவுல கண்ட மாதிரி காணாம போயிருச்சு. நான் செஞ்ச தவத்தோட பலன் இதுதான் தாயே. ஆசைப்பட்டது கண்ணெதிரில் வருமே தவிர கைக்கு வராது. பார்க்கலாமே தவிர பயன்படுத்த முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த தவ தரதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதானே, சோத்த பார்த்தா பசி போகுமா? திண்டா தானே நான் கண்ட கனவுக்கு பலன் இல்லையா? ஏன் இல்லை? 9 தலைச்சங்குழந்தை தலையெழுத்தை முடித்தால் நாம் கண்ட கனவெல்லாம் நிஜமாகும். ஒன்றல்ல 9 தலைச்சங்குழந்தைகள். கிருத்திகை, புனர்பூசம், மிருகசீரிஷம், அவிட்டம், பூரட்டாதி, சித்திரை, திருவோணம், அனுஷம், விசாகம். இந்த 9 நட்சத்திரம் கொண்ட தலைச்சங்குழந்தைகளை பலி கொடுத்தால் எல்லாம் கைகூடி வரும். அனைத்தும் கிடைக்கும். அவ்வளவுதானே? என் கனவு நனவாக நான் என்ன வேணாலும் செய்வேன். இது ஒண்ணும் பூந்தோட்டத்துல பூ பறிக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. புயல்ல பூ பறிக்கிற மாதிரி ஆபத்தான விஷயம். கொஞ்சம் தப்பு நடந்தா என் தலையே போயிடும். 9 நட்சத்திர குழந்தைகளும் ஒன்னா ஒரே இடத்துல கிடைக்கணும். கிடைக்குமா?
பாத்து இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. யார் நீ? நாகினி. சரி, இங்க என்ன பண்ற? என்ன எல்லாரும் துரத்தி விட்டுட்டாங்க. வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். நான் எங்க போறதுன்னே தெரியல. சரி, நான் உன்னை பாத்துக்கிறேன். என் கூட வந்துடுறியா? சரி வா. யாருமா இது? தெரியலப்பா, கோயில வச்சு பார்த்தேன். சரி, யாராச்சும் வந்தா போய்க்கோன்னு கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. நல்ல காரியம் பண்ண, பாவம் இருந்துட்டு போட்டோம். சுயமா அம்மன் வந்த மாதிரி சுயமா வந்திருக்கா. ஏதாவது சாப்பிட்டியாமா? பிஸ்கெட்டு போலாம். அப்பதான் கேக்குறாருல, கொஞ்சம் பால் ஆச்சு குடியே. நான் ஒரு பால் எடுத்துட்டு வரேன்ப்பா. சரிம்மா. சூடா இருக்கு, பாத்து குடி. ஏ தம்பி துரியா. பரவாயில்லண்ணே, உனக்காவது என்ன ஞாபகம் இருக்கே. ரொம்ப வருஷமாச்சு. ஊர்க்காரங்க மாதிரி நீயும் என்ன மறந்திருப்பன்னு நினைச்சேன். டேய், நீ என் ரத்தன்டா. உன் நிலை பார்த்தாலே என் தம்பின்னு சொல்லிடுவேன். பவானி, இவன் உன் சித்தப்பா. வணக்கம். சின்ன வயசுல காணாம போயிட்டான். காணாம போயிட்டேன்னு கௌரவமா சொல்றாருமா. நான் கோபத்துல ஓடி போனவன். டேய், அன்னைக்கு நடந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னடா தனியா நின்னுட்டு இருக்கான்? வாங்கடா போய் பாப்போம். என்னடா தனியா நின்னுட்டு இருக்க? வாடா பம்பர விளையாடலாம். நான் வரல. ஏன்டா? நான் முண்டா கிட்ட போறேன். முண்டானா யாரா? முண்டா என் சாமி. நான் என்ன கேட்டாலும் தருவாரு. கிள்ளி பம்பரம் கேட்டா கூட தருவாராடா? அப்படின்னா எங்களையும் முண்டா கிட்ட கூட்டு போறியாடா? வாங்க போலாம். வாங்கடா போலாம். நான் சொல்ற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்காதீங்க. ஏ துரியா, ஏ துரியா, ஏய் துரியா, புறா அந்த கல்ல என்ன பண்ற? நான் எல்லாரையும் முண்டா கிட்ட கூட்டு போறேன். யாரா அந்த முண்டா? கேக்குறது சொல்றா. யாரா அந்த முண்டா? பண்றது ரொம்ப தப்பா இருக்குங்கய்யா. வடமாநிலத்தை அகோரிங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்கய்யா. பள்ளிக்கூடத்துக்கு போறதும் இல்ல, ஒழுங்கா படிக்கிறதும் இல்ல. அவனை கூப்பிட்டு கண்டிச்சு வைங்கய்யா. ஐயா, துரிய எங்க ஆட்டை வெட்டி விட்டாங்கய்யா. பத்திரம் பண்றேன்னு துரிய எங்க ஆட்டை வெட்டி விட்டாங்கய்யா. ஏன்டே வேலை கட்டுறியா? பில்லி சூனியம் பண்றவனுக்குள்ள வீட்டுல இடம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போடா. எனக்கு யாரு வேணாம், நான் முண்டா கிட்ட போறேன். தம்பி தம்பி. டேய் துரியா, இவன் நல்ல சொத்து பத்தி ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா? அதை சேர்க்கத்தான் வந்திருக்கேன். இவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்கியே, 4-5 பிள்ளைங்களை பெற்றிருக்க வேண்டியதானே? உன் அண்ணே 2வது பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என் கண்ணு முன்னாடி விபத்துல இறந்துட்டாடா. அன்னையிலிருந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஓ, 2வது குழந்தை இறந்துருச்சா? சேட்டே, கட்டு கட்டா பணம் வச்சிருக்க. 5 குடியா? யோ, 4வது குடியா? முடியாது, ஒண்ணுதான். யோ, 2வது குடியா? முடியாது, ஒண்ணுதான். சரி சரி குடு, நான் அவசரமா கிளம்பணும். யோ, நான் கேட்டது 1 லட்சம் ஐயா. இந்த 100 ரூபாய் இல்ல. என்னது 1 லட்சமா? யோ மூளை கட்டவரே, இது வெறுங்கல் நினைக்கியா? மாணிக்க கல்லையா? மாணிக்க கல். இந்த கல்லுக்கு இதுவே அதிகம். ஏஞ்சி போயா. போயா.
மாணிக்கம் விஷத்தை வெளியே கக்காத நாகத்தோட வயிற்றுல வளர்ந்து வர விலை மதிக்க முடியாதுதான் இந்த மாணிக்கம். விவரம் தெரியாத கண்ணுக்கு இது வெறும் கல்லுதான். அண்டா குண்டன அடகு வாங்குறவங்கிட்ட போய் இதை விற்க போனது உன் தப்பு. உனக்கு தெரியுது, ஆனா உன் கையில காசு இல்ல. அவனுக்கு தெரியல, ஆனா எல்லா காசும் அவன் கையிலான இருக்கு. கல்லை பார்த்த எனக்கு காசை பார்க்க துப்பில்லை. என் கல்லை குடு, எடுத்துக்கோ. யோ என் கல் யோ மந்திரவாதியா நீ? ஆமா, உனக்கு கல்லு வேணுமா காசு வேணுமா? என்னையா கேள்வி இது? கல்லை எடுத்ததே காசுக்காகத்தானே. கல்லை எவ்வளவு வேணும்? உங்கிட்ட எவ்வளவு இருக்கு? உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு 10 கோடி வேணும். தருவியா? முதல்ல கண்ணால பாரு. 10 கோடி நான் ஆசைப்பட்ட 10 கோடி. என்னையா நீ எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க? காணாம போனது உன் கைக்கு வரணும்னா நீ ஏன் கைக்கு வரணும். நகத்துக்கு தெரியாம மாணிக்கத்தை எடுத்த நீ யாருக்கும் தெரியாம நான் சொல்றது எடுக்கணும். எடுப்பியா? கார்த்தி, துளாராசி, விசாக நட்சத்திரம், தெய்வ அம்சமுள்ள ஜாதகம். புள்ளைய பத்திரமா பாத்துக்கோமா. சரிம்மா, இந்தம்மா புடி. போய் பாரு, யாராவது வர்றாங்கன்னு நான் பாத்துறேன். என்ன குழந்தை எடுக்க முடியுமா? சுத்தி ஆள் இருக்காங்க. குழந்தை எப்படி தூக்குறது? மாட்டினா கொளுத்திடுவாங்க. கொளுத்தி நல்ல யோசனை. வா. எங்க போற? நில்லு. நில்லையா? ஐயோ குடிசேரி எல்லாம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஐயோ பல்வேறு தேவைப்படுமா? ஓடு ஓடு, சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம் குழந்தை எடுத்துட்டு வா. நான் யாராவது வர்றாங்கன்னு பாக்குறேன். சீக்கிரமா கொண்டு வா. வா வாமா. போலாம் வா, சீக்கிரம் போலாம். யாராவது வந்துட போறாங்க. நீ குழந்தை தூக்கிட்டு கொடுத்துரு, நான் ஓடிடுறேன். ஓம் ரீம் க்ரீம் க்ளீம் முண்டாவய நமசி. ஐம் க்ளீம் ரீம் ஹீம் முண்டாவய நமசி. நும் நம் விம் கம் முண்டாவய நமசி. நாம பலி கொடுக்க போற முதல் குழந்தை குடி. முண்டா. ஓம் ரீம் ரீம் க்ளீம் முண்டாவய நமசி. ஐம் க்ளீம் ரீம் ஹீம் முண்டாவய நமசி. நும் நம் விம் கம் முண்டாவய நமசி. சிம் அம் லம் பம் முண்டாவய நமசி. ஓம் ரீம் ரீம் க்ளீம் முண்டாவய நமசி. ஐம் க்ளீம் ரீம் ஹீம் முண்டாவய நமசி. கண்ணு கட்டினதுல ஒரு ஆளை கூட காணுமா ப்ரோ? நான் என் ஆளையே பார்த்துட்டேன் ப்ரோ. உன் ஆளை பார்த்துட்டியா? காட்டு. வண்டியில ஏறு, காட்டுறேன். இந்த ஹலோ மேடம், வேர் இஸ் நாட்டாமை ஹவுஸ்? நீங்க தான் புரியுமா? இப்ப பாரு. ஏப்ல இந்த ஊரு நாட்டாமை வீட்டுக்கு எப்படி போனோம்? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க இன்ஜினியரா இருப்பாரோ? இந்த வழியா போக முடியாது. ஏன்? பாலம் ரிப்பேர். வந்த வழியே ரிவர்ஸ் போங்க. 2 கிலோமீட்டர் சுத்தி இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் போணும். அதானே? அதேதான். அம்மனி இப்பதான் சூரிய வம்சம் படம் பார்த்திருப்பாங்க போல ப்ரோ. ஹலோ மேடம், வில்லேஜ்ல இருக்கிறவங்களா வெள்ளந்தியா இருக்கணும். இப்படி வில்லதனமா இருக்க கூடாது. எங்களுக்கு இருக்கவே இருக்கு கூகுள் மேப். எடா வண்டிய. என்னப்பா நம்ம ஊர்ல குழந்தையெல்லாம் காணாம எல்லாத்தையும் தேடி பார்த்தோம். என்னப்பா என்ன அழாதம்மா, எல்லா இடமும் தேடி பார்த்தீங்களா? ஐயா தேடி பார்த்தங்க, எல்லா இடத்துலயும் என் குழந்தைய கண்டுபிடிக்க முடியலைங்கய்யா. அத்தா கருமாரி மகமாயி என் குழந்தையை கொண்டு வந்து சேர்த்துருமா. அப்படியா? ஐயா இப்ப என்னங்கய்யா பண்றது? முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. யாரா நீ ஊர்ல புதுசா இருக்க? இந்த ஊர்ல எந்த போலீஸ் கால் வைக்கிறது? பண்ணல போலீஸ் கால் பண்றது. சும்மா இருக்கப்பா. இது வரைக்கும் எந்த போலீஸும் எங்க ஊர்ல கால் வச்சது இல்ல. யோ வெளிய போயா. உங்கள மாதிரி ஆளுங்களை ஊருக்குள்ள விட்டதால தான் இப்படி
நடக்குது. பொறுப்பேறிக்கப்பா. நான் ஒரு யோசனை சொல்றேன். முனீஸ்வரனை சாட்சியா வச்சு கோடாங்கிட்ட குறி கட்டுருவோம். என்ன சொல்றீங்க? கேப்பையா குழந்தை எப்படி காணாம போச்சுன்னு நீ தான் பார்த்து சொல்லணும் முனீஸ்வரா. என்ன ப்ரோ இவன் அந்த ஒரு சிசிடிவி கேமராவா? இவன் எப்படி சொல்றான்? இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கு? எப்படி இருக்கு? இப்ப அந்த குழந்தை உசுரோட இல்ல. எல்லாம் உங்க தப்பு. குழந்தை இல்லன்னு ஈஸ்வரனுக்கு வேண்டுதல் வச்சியே நேர்த்திக்கடன் செஞ்சியா? இல்லையே. அதான் இதுக்கு காரணம். அதனாலதான் அந்த முனியாண்டி குழந்தையை முழுங்கிட்டான். ஐயோ முனீஸ்வரா, நான் தெரியாம பண்ணிட்டேனே, மன்னிச்சு என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருப்பா. என்ன ப்ரோ குருக்காரன் சொல்றேன் வேற வாக்க நம்புறாங்க. முனியாண்டிய கேள்வி கேட்காம ஆளாளுக்கு போய் அவங்க வேலையை பாருங்க. இந்த ஊர்ல எப்படி ஷூட் பண்ண போறோமோ. வணக்கம் சாமி. வணக்கம்மா. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, குழந்தையே இல்லை. நான் எல்லா மருத்துவத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், பலனே இல்லை சாமி. எப்பலக்காரி கை நீட்டுமா. நான் என் கஷ்டத்தை சொன்னா கடுக்காய் கொடுக்குறீங்களே சாமி. பெற்ற தாய்க்கு ஒருபடி மேலானதம்மா கடுக்காய். இதை நான் சொல்லல, முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. கவனமா கேளு. தினமும் 5 கிராம் அளவு கடுக்காய் பொடியை இரவு உணவுக்கு பின் வெந்நீரோடு கலந்து சாப்பிட்டு வந்தால் கண்கோளாறு, காது இயலாமை, பித்த நோய்கள்ல இருந்து நாக்கு, மூக்கு, தொங்கை, இறப்பை, குடல், ஆசன வாய்ப்புங்கள், அக்கி, தேமல், பகை, வெண்படுதல், உஷ்ணம், இதய நோய், சக்கரை நோய், உயிரணுக்கள் குறைபாடு என்று எல்லாவித நோய்களுக்கும் இறைவன் கொடுத்த அருட்பிரசாதம் இந்த கடுக்காய். கடுக்காய் பொடியை 48 நாட்கள் ஒரு மண்டலம் இரவு சாப்பிட்டு வந்தால் கிழவனும் குமரனாவான் என்று முன்னோர்கள் சொல்லிய வாக்கு. அப்பேற்பட்ட கடுக்காயை நீ சாதாரண நினைக்காதம்மா. இதை சாப்பிடு, உன் குறையெல்லாம் நிறைவேறும். சரிங்க சாமி. ஆகட்டும்மா. வரேங்க சாமி. நல்லது. ஐயா சரியா இருக்குன்னு பாருங்க ஐயா. கரெக்டா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். யாருப்பா நீங்க? ஐயா இவங்களை பார்த்தாலே தெரியலையா, நம்ம கோயில் கட்ட வந்த இன்ஜினியர். உட்காருங்கப்பா. தேங்க்ஸ். ஏப்பா நீங்க இன்ஜினியரா? ஐயா நாங்க ஆமாங்க ஐயா. இவரு இன்ஜினியர், நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஏண்டா நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா நீயே இந்த கோயிலை கட்டலாம். இந்த மங்கூஸ் மண்டையன் வீட்டுக்கே வந்துட்டாங்களா? சொல்லுப்பா, உனக்கு பிடிச்ச கோயில் எது? கேள்வி கேட்க தெரிஞ்ச நாட்டாமைக்கு இந்த கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியலையே. தமிழோட கலை நுணுக்கத்தையும் தமிழ் மொழியோட இலக்கணத்தையும் பிரதிபலிக்கிற தஞ்சை பெரிய கோயில் தான் என்னோட ஃபேவரட். அது மட்டும் இல்லாம பெரிய கோயில் கருவறையில இருக்கிற லிங்கத்தோட உயரம் 12 அடி. இது தமிழ் உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கை. அந்த லிங்கத்தை தாங்கி இருக்கிற பீடத்தோட உயரம் 18 அடி. இது மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை. அது மட்டும் இல்லாம கோயில் கோபுரத்தோட உயரம் 216 அடி. இது உயிர்மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை. கருவறைக்கும் வெளியில இருக்கிற நந்திக்கும் இடையில உள்ள அளவு 246 அடி. இது மொத்த தமிழ் எழுத்துக்களோட எண்ணிக்கை. இப்படி தமிழாலே கட்டப்பட்ட ஒரே கோயில் தஞ்சை பெரிய கோயில். இது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்? எல்லாம் வாட்ஸ்அப்ல பிடிச்சதுதான். பிரமாதம். என் மனசுல உள்ளத உதவி சொல்லிடுச்சு. நீ தான் எங்க ஊர் கோயிலை கட்டுற. என்னப்பா? சரிதான் ஐயா. எப்படி பேசுனது கோயிலை கட்ட சொல்லிட்டானுங்க. கமெண்ட் ஆயிட்டோம் ப்ரோ. ஒரு சில தங்கறோம் திங்கறோம். இது பவானி, என் பொண்ணு, மெட்ராஸ்ல படிச்சவ பொண்ணா. அதான் திமிரு. தம்பி, அம்மனுடைய அருமை பெருமானம் தெரிஞ்சு கோயிலை நல்லபடி கட்டி கொடுங்க. ஏமா வேலை விட்டு சாவியை வாங்கி இந்த தம்பிட்ட கொடுமா. சரிங்கப்பா. டேய் ஏன்டா இன்ஜினியர்னு சொல்றோம்? அப்படி சொன்னாதான் நம்ம நினைச்சதை ஷூட் பண்ண முடியும். அது சரி, இதெல்லாம் வேலைக்காகாது. நான் உண்மையை சொல்ல போறேன். என்ன ப்ரோ நல்லா தானே போயிட்டு இருக்கு. தானா வந்த இன்ஜினியர் கேட்டர் எதுக்கு தூக்கி போடுறீங்க? டேய் நாம இன்ஜினியர் இல்ல மீடியாக்காரங்கன்னு பவானிக்கு தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா. ஓ கதை அப்படி போகுதோ. நான் எல்லா விஷயத்தையும் பவானி கிட்ட சொல்ல போறேன் ப்ரோ. அவ பெர்மிஷன் கொடுத்தா ஷூட் பண்ணுவோம், இல்லாட்டி என்ன பண்ணுவோம்னு யோசிப்போம். யோசி என்ன பண்ண போறோம்? நம்ம இன்ஜினியர்ல தெரிஞ்சா பிரிச்சு மேஞ்சிருவானுங்க. ஏற்கனவே ஊருல குழந்தை வர காணுமா, அதுக்கும் காரணம் நம்ம தானே கதை கட்டி விட்டுருவானுங்க. அப்ப என்ன பண்றது? ஓ அப்பா அம்மனுக்கு கோயில் கட்ட சொன்னா நீ அவன் மகனுக்கு காதல் கோட்டை கட்டுறியா? மீடியாக்காரங்களா நீங்க? இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, உங்க 2 பேருக்கும் சமாதி கட்டிடுவாரு. பரவாயில்லையா? உன்னை பார்த்து அந்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன், நீதான் என் ஒய்ஃப்னு. இத லைவா ஷூட் பண்ணி எந்த சேனலுக்கு விக்க போறீங்க? பவானி பவானி மாட்டிக்கிட்டியா?
சொல்லுற உதட்டல போய் சொல்லுற காத்துல மதிக்கிற நான் ஒண்ணு சொல்லல தோழனா உனக்கு நான் இருப்பேன் நிழல் போல உன் கூட நான் வருவேன் பெண்ணே சொல்லு இல்லடி சொல்லாம போனா நான் போவேன் நான் ஏனடி தாமதம் என்னோட நீ பாப்பா என்ன இது? I like your daughter. She's not accepting me. Can you please help me? பார்த்து பண்ணுமா, வாங்கய்யா. That's right. நான் விட்டுறேன்க்கா. அண்ணன் டைம் ஆச்சுண்ணே, ஸ்கூலுக்கு சீக்கிரம் போங்கண்ணே. நீயா? ஐயோ, 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 ஐயோ. என்ன டார்ச்சர் பண்ற? எனக்கு புதுசாச்சு கெத்தா பாக்குற என் தாய போல உன் கூட வாழ ஜோடினா சேரணும் இப்போத நீ பாப்பா சுட சுட காதல் கொஞ்சம் தினம் தினம் கேட்டு கொஞ்சம் நீயும் போனால் தாங்க கொஞ்சம் அண்ணா, ஒரு துணி பவுடரு, அப்புறம் ஒரு பெரிய டப்பா ஃபேஸ் பவுடரு. இந்த கடையில எனக்கு எதுவுமே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. என்னையே இப்படி சாவடிக்கிறேன். வைத்தியம் லூசா நீ? என்ன தலைவரே எதுவுமே பேசாம இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம ஊர்ல 8 குழந்தை விதவிதமா காணாம போயிருக்கீங்க. இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னால நம்ம ஊர்ல நடந்ததே இல்லையா? நான் தம எடுத்து பெத்த புள்ளைய நாய் தூக்கிட்டு போயிடுச்சா இல்ல நரி தூக்கிட்டு போயிடுச்சான்னு தெரியாம தினம் தினம் சேர்த்துக்கிட்டு இருக்கையா. இந்த வேதனையை நினைச்சா நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குயா. இனிமே எவ்வளவு என்ன மாதிரி புள்ளைய தொலைச்சிட்டு பைத்தியமா வாழக்கூடாது. இல்லன்னா எவ்வளவு இந்த ஊர்ல புள்ளைய பெத்துக்க கூடாது. உலகத்திலே பெரிய சோகம் உத்தர சோகம் தான் சொல்லுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலமா. ஐயா இதுவே லேட்டுங்கய்யா. முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்பதாங்க இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இங்கெல்லாம் போலீஸ் வரக்கூடாது. இதுவரையில் நம்ம மண்ணுல போலீஸ் கால் பட்டதே இல்லையா? இதெல்லாம் போய் ஒரு பெரிய பெருமையா சொல்லிட்டு இருக்காதீங்க. போலீஸ் வந்தா கேவலம் நினைச்ச காலெல்லாம் எப்பயோ மலையேறி போச்சு. ஆமா ஆமா, போலீஸ் வந்தா தான் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். பிரச்சனையா இருக்கு. கட்டி குடியா குடியா. வணக்கம் சார். வணக்கம். எத்தனை குழந்தைங்க காணாம போச்சு? 8 குழந்தைங்க சார். 8 குழந்தைங்க காணாம போற வரைக்கும் ஊருக்காரங்க அண்ணா 1 2 3 எண்ணிட்டு இருந்தீங்களா? என்னையா பண்ணிருந்தீங்க சொல்லுங்கயா. இதுக்குதான் உங்க ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா இந்த மாதிரி கிரைம் நடந்திருக்குமாயா? வாயை மூடிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கயா. எதுக்கு சார் பழைய கதையெல்லாம்? முதல்ல குழந்தைகளை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். உன் குழந்தை அடிமா காணாம போச்சு. நரி தூக்கிட்டு போச்சுன்னு சாமி சொன்னாங்க சார். சாமியா? சாம கோடாங்கி சொன்னாரு. யாரு அந்த மந்திரவாதி? ஏய் இதெல்லாம் உன் வேலை தானா? சார் அவன் என் தம்பிங்க. தம்பியா? ஊரே கலக்கமா இருக்குங்க. ராத்திரிலாம் தூக்கம் இல்லாம பயத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கு சார். குழந்தை தொலைச்சவங்கலாம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன பேச்சு பேசுனீங்க நீங்க? இப்ப நிக்கிறீங்கல்ல? யோ ஏட்டையா, எல்லாரும் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க. வாங்கிறேன் சார். இவனை பார்த்தா தான் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஐயோ மாட்டிக்குவோம் போல இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊருக்குள்ள போலீஸே வந்திருக்கு. அதான் போலீஸ் வந்துட்டாங்களே. போலீஸ் இல்லாம எப்படிதான் இவ்வளவு நாள் சமாளிச்சீங்களோ? எல்லாத்தையும் பஞ்சாயத்துல முடிவு பண்ணிடுவீங்க போல. ரொம்ப கஷ்டம். என்ன ப்ரோ, போலீஸ் என்கொயரி பண்ணதெல்லாம் ஷூட் பண்ணியா? அதான் போலீஸ் வந்துட்டாங்களே, இன்னும் என்ன யோசனையா இருக்கு? இல்ல இதுக்கு மேலே நம்ம ஊர்ல எந்த குழந்தையும் காணாம போக விடக்கூடாது அன்பு. கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அதான் நான் சொல்றேன்ல, போலீஸ் அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். எஸ் ஆர்டர். ஒரு நிமிஷம் வாயேன். சொல்லுங்க ப்ரோ.
ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்றோம். கம்ப்ளீட்டா இந்த ஏரியாவே கவர் பண்றோம். 24/7 நம்ம கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யார் என்ன பண்றாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்ற பவானி? எங்க ஃபிக்ஸ் பண்ணனும் நான் சொல்றேன். டீல் ஓகே? ஓகே ஓகே பெர்ஃபெக்ட். சரி வாங்க. சீக்கிரம் கேமரா ஃபிட் பண்ணு. யாராச்சும் வந்துற போறாங்க. வராங்களா பாரு. பாத்து தான் இருக்கு. நீ சீக்கிரம் ஃபிட் பண்ணிட்டு இறங்கு. கனெக்ஷன் பாரு. அப்படியே ஓகே ஓகே ஓகேவா? போடு வா. அடுத்த தடவை போலாம். கிளம்பு. இது ஃபர்ஸ்ட் கேமரா. இது ஓகே. இது செகண்ட். இது தேர்ட். இது சூப்பர். இது ஃபோர்த். ஓகே இல்ல? ஓகே 4 தெரு கவர் ஆயிடுச்சுல? பெர்ஃபெக்ட். அந்த 4வது கேமரா மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா தான் இருக்கு. இது மேல தெரு. ஓகே. இது பஞ்சாயத்து. இது கீழ தெரு. சூப்பர். இதுக்கு மேல குழந்தைய எவன் திருடுறான்னு பாப்போம். பாம்புடா. என்னது குழந்தைய தூக்கின்னு போனது நரி இல்ல பாம்பா? பாம்பு போன மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. டேய் இங்க பாரு. இது நரி செய்யற வேலை இல்லடா, எவனோ குள்ள நரி செய்யற வேலை. டேய் அந்த 4வது கேமராவை பாரு. டேய் இது நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ் ரோடு தானே? ஆமாங்க. பாரு அந்த தெரு மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா. வாடா போய் பாப்போம். அப்பலாம் குழந்தையும் தூக்கிட்டு புரியும் சொல்றான் பாத்தியாடா? டேய் வா 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 வா. புடிடா. டேய் புடி வாடா. டேய் நில்றா டேய். இந்த கடைசி குழந்தையை எடுத்துக்க முண்டா. குழந்தைய திருடனா நீங்க தானடா? ஏய் விடுடா விடுடா விடுடா. ஏய் நீ திரும்பி வந்திருப்பது நினைச்சா இந்த ஊரையே அழிக்க வந்திருக்கியா? ஊருக்குள்ள காணாம போன குழந்தையெல்லாம் வீட்டா திருண்டியா? ஏய் குழந்தைய குர்ரா. உனக்கு என்ன முடியாதுடா. முடியாதுடா. உனக்கு கோவம் வந்தா உன்ன மட்டும் இல்லாம என்னைய சேர்த்து பலி வாங்கிடு. நீ சாவுடா. செத்து போடா. குழந்தை குடுத்துறா. எல்லாரும் ஓடியாங்கப்பா. வாங்கப்பா. ஏய் உன் வம்சத்தை அழிக்காம நான் விட மாட்டேன்டா. விடாதீங்க. உசுரோட விடாதீங்க. எங்க போட விடாதீங்க. அவனை கண்ட துருவா வெட்டி கூறு போடுங்கடா. தப்பிச்சு விட்டான்னு விட்டுறாதீங்க. எங்க பார்த்தாலும் அவனை கொல்லணும். அவன் செஞ்ச தப்பு அவனுக்கே வினையாகி போச்சு. இவனை மூட்டை கட்டி காட்டுல கொண்டு வீசிடுவாங்க. சரிங்க தம்பியா தான் குழந்தைய காப்பாற்ற முடியும். ரொம்ப நன்றி தம்பி. இன்னுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கட்டுக்கட்டா பணம் கிடைக்கும்னு நம்பி உங்க கூட சேர்ந்தேன். இப்ப மாட்டா துண்டு துண்டா வெட்டி போட்டுருவானுங்க. ஒழுங்கா ஊரோட இருந்தா உசுராவது மிஞ்சி இருக்கும். எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. வாய முடிட்டு பேச மாயா. அதான் தலை தனியா உடம்பு தனியா முண்டமாயிட்டானே. செத்த புள்ளைய கொண்டு சமாதியா கட்ட போறீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு சமாதி கட்டிடுவேன். ஆமா கட்டிடுங்க கட்டிடுங்க. எங்கேயா போயிட்டு இருக்கீங்க?
நம்ம சூரிய உதயத்துக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும். கிளம்புங்க, தூக்குங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க, தூக்குங்க 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 தூக்குங்க. अंदरी सुंदरी स्वयंभु स्वरूपिणी आदि पराशक्ति எங்கும் நிறைந்தருள் தந்திடும் தாயே அகிலமானும் சக்தி உலகின் ஜோதி சக்தி அம்மாவும் திருவடியே கதி என்று நான் இருக்க மனக்குறை தீர்த்திடுவாய், மங்களம் தந்திடுவாய். உமையவளே உலகை படைத்தவளே தாயாகி துணையாய் இருப்பவளே தாயே ஆதிசக்தி உலகில் ஜோதி சக்தி தாயே ஆதிசக்தி உலகில் ஜோதி சக்தி. வேம்பாய் நாகப்பாம்பாய் மாறி எங்கும் நிறைந்தவளே உடுக்கை அடித்து உன் புகழ் பாட உடனே வருபவளே ஆடி மாதம் பூக்குழியிறங்க கூடுது பெருங்கூட்டம் வேப்பிலைக்காரி வேதனை தீர்ப்பாய் ஆடுகிறோம் ஆட்டம். பத்ரகாளியம்மா பத்ரகாளியம்மா உக்ரகாளியம்மா மகாகாளியம்மா. ஐயா இதான் நுழைவு வாயில். நீங்க எப்படியே நடந்து போனீங்கன்னா அங்க பிரகாரம் இருக்குயா. வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா மண்டபம் இருக்குயா. அப்புறம் மேல இங்க இருந்து பாத்தீங்கன்னா தங்க கலசம் தெரியுங்கய்யா. ஆமா, இடது பக்கத்துல ஒரு குளம் இருக்குயா. ப்ராப்பரா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கியா. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க பார்த்த வேலைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்புங்க. ஐயா ஒரு விஷயம். ஐ லைக் யுவர் டாட்டர். ஷீ இஸ் நாட் அக்செப்டிங் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஊர் நாட்டம்னா 4வது கூட படிக்காத கை நாட்டின்னு நினைச்சா தம்பி? இல்லையா, நான் பவானியை நான் நேசிக்கிறேன். நான் இன்ஜினியர் இல்லை, சேனல்ல இருந்து வந்திருக்கேன். இந்த பிளானை நான் பண்ணலை, பவானி தான் பண்ணி கொடுத்தா. இதைத்தான் சொல்ல போறியா இல்லை வேற எதையாவது சொல்ல போறியா? ஐயா அது வந்து போங்க, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்பா நான் என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம். நீ எதுவும் பேசாத. அன்போட அப்பா அம்மாவை வர சொல்லியிருக்கேன். வந்த உடனே நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணி உங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணிடுவோம். தம்பி, கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி பவானி கழுத்துல தாலியை கட்டுங்க. உலகில் ஜோதி சக்தி
காக்கும் தாயே உந்தன் ஆலயம் திருவிளக்கு சூலம் எடுத்து சோதனை தீர்ப்பாய் நீயே ஒளி விளக்கு காவல் நீயே காத்தருள் தாயே நீயே குல விளக்கு ஞானம் சிறக்க நியாயங்கள் ஜெயிக்க நீயே விடி விளக்கு பத்ரகாளியம்மா பத்ரகாளியம்மா உக்ரகாளியம்மா மகாகாளியம்மா பத்ரகாளியம்மா பத்ரகாளியம்மா உக்ரகாளியம்மா மகாகாளியம்மா தாயே ஆதிசக்தி திருவடியே கதி என்று நான் இருக்க மனக்குறை தீர்த்திடுவாய் மங்களம் தந்திடுவாய் உமையவளே உலகை படைத்தவளே தாயாகி துணையாயிருப்பவளே தாயே ஆதிசக்தி உலகில் ஜோதி சக்தி ஆதிசக்தி உலகில் ஜோதி சக்தி என்னோட பராக்கிரமத்தை வெட்டி வெட்டி போட்டதை எப்படி ஒட்டி ஒட்டி கொடுத்திருக்கேன்னு இந்த ஊர் மக்கள் இந்நேரம் என் புள்ள மக்கி மன்னன மன்னா போயிருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. அவனுக்கு கிட்ட போய் சொல்லு என் புள்ள மறுபிறவி எடுத்திருக்கான்னு, இன்னும் 1000 மடங்கு சக்தியோட வந்திருக்கான்னு சொல்லு. திரும்பி வந்திருக்கான். ஆனா நான் அக்கறா திரும்பி வந்திருக்கேன். இந்த கிராமத்தை வெட்டையாட போறேன். பவானி 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 குழந்தை எங்க? குழந்தை இருந்தா எங்க போனா? ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா கிட்ட கேக்குறேன். அப்பா 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 குழந்தை தூக்கி வந்தீங்களா? இல்லையே. குழந்தை எங்க மாமா? காணோம். குழந்தை எங்க? அது போக வேண்டிய இடத்துக்கு போயிருச்சு. என்ன போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டோம். நீ ஏன் இங்க வந்த? துண்டை வெட்டி போட்டுருவேன். யார வெட்டறே? உன் பேர்ல எப்பள வெட்ட போறா? முடிஞ்சா போய் காப்பாத்துமா. வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க. விடாதீங்க, உடனே விடாதீங்க. கொல்லாம விட விடட்டா. மறுபடியும் வந்துட்டியா? என் புள்ளியோட அவதாரத்தை பாரு. உங்களோட பார்த்தது அதிர்ச்சியா இருக்கா? நாய பேரனை திருப்பி கொடுத்துரு. உன்னை மன்னிச்சு விட்டுருத. யாரு நீ? என்ன மன்னிக்க போறியா? முட்டாள், நாங்க மரணத்தையே ஜெயிக்கிறவங்கடா. இந்த குழந்தைய பலி கொடுத்ததும் என் புள்ள ஒசரத்துக்கு போக போறான். மேல மேல யாருமே தொட முடியாத ஒசரத்துக்கு போக போறான். என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு என்ன நீ கேட்டல? இனி இந்த உலகமே அவன் சொத்துடா. அவன் காலுக்கு கீழே இனி எல்லாமே. பாரு பாரு, பார்த்து சந்தோஷப்படு. நாய கொல்லாம விட மாட்டேடா. அன்னைக்கு என் புள்ள கெஞ்சும் போது வேடிக்கை பார்த்தல. இன்னைக்கு நல்லா கத்துறா. கத்து. நீ கத்துற சத்தம் என் காது வழியா போய் என் மூளைக்கு கேட்கணும்.
அமாவாசை அன்னைக்கு உன் புள்ள இத பார்த்துதான் உன் அப்பன் சாவான். மாரியம்மா முச்சந்தி காளி யானமல மாசாணி பச்சைக்காளி மாரியம்மா என் குழந்தை காப்பாத்தம்மா. எப்படியாச்சு இந்த அரக்கம் கிட்ட இருந்து என் குழந்தை காப்பாத்தம்மா. எந்த அம்மாவும் காப்பாற்ற முடியாது. சாவு. பவானி ஒரு அமாவாசை அன்னைக்கு முண்டா கிட்ட உன சேர்த்துறேன். இனிமே நம்ம காலம் தான். ராட்சசனுடைய வீட்டு கதவை தட்டி அம்மா வந்துட்டேல, அழாதம்மா. நான் பாத்துக்கிறேன். வந்திருக்கேன் உன்னை அழிக்க நான் விரும்பி வந்திருக்கேன். இனிமேதான் நடக்க போகுது. கம் முண்டா என்ன பண்றீங்க? வேற கிடைக்கிறீங்க. என்ன முருகேசா, சிக்னல் கிடைக்கலையா? இன்ஜினியர், அந்த கூட்டம் காட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்குது. உடனே ஊருக்குள்ள போய் சொல்லணும் இன்ஜினியரை. உங்களையும் கட்டி போட்டாங்களா இன்ஜினியரை? எப்படா சொல்லுவ? எப்படா சொல்லுவ? எப்படா சொல்லுவ? அம்மா தாயே, மாந்திரிகம், தனவசியம், ஜனவசியம், மோகனம், ஆகார்சகம், சதம்பகம், உச்சாகனம், மாரகம், வேதகம், வித்வேசகம், யோகம், யாகம், யந்திரம், நிஷ்கை, தீட்சை, வைத்தியம், சாஸ்திரம், குண்டலி வைத்தியம், ஜாலம், ரசமுனி, ஆர்க்கம், காயகற்பம் இவையெல்லாம் மனிதன் தனித்தனியே கையாள நினைக்கலாம். தனி மனிதன் ஒருவனுக்கே இவை அனைத்தும் கிடைத்துவிட்டால் தெய்வத்திற்கும் மனிதருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும். தாயே பராசக்தி, வேம்புலியம்மா, இந்த கிராமத்தை அந்த அசுரங்க வந்து எப்படியாவது காப்பாத்தம்மா. ஓம் சக்தி. என்ன ஒன்னும் சரியா தெரிய மாட்டேங்குதே. இவ இப்படிக்கா உயிரோடு வந்தா? இவ்வளவு மாயாஜால வித்தல தெரிஞ்சிருப்பாளோ? அதை விட பெரிய விஷயம்லாம் இதுல இருக்கு. இந்த மை அவங்க மேல பட்டாலே போதும், அதுக்கப்புறம் நடக்கிறத மட்டும் பாரு. டேய் சீக்கிரம் போடுறா. ஏய் போடுறி. என்னம்மா செல்லம், புட்டு வைக்கவா? அங்க பாருங்க, வந்திருக்கிறது ஆத்தான்னு தெரியாம ஒரு கூட்டம் திட்டம் போடுதுமா. நான் போய் கொஞ்சம் கண்ணா மூச்சு ஆடிட்டு வரேன் தாயே.
நான்டா. ஏன்டா காதுல வந்து புசு புசுன்ற? ஆளுக்கா நாட்டாம எங்க போனாரு என்ன ஆனாரு தெரியலப்பா. பவானி கிட்ட கேட்டா அப்பா வெளியூர் போயிருக்காரு, சீக்கிரம் வருவாருன்னு சொல்லுது. அவரு சொல்லாம கொல்லாம எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியலையே. இன்ஜினியர் தம்பி காட்டு பகுதியில சித்தபெருமை பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்னாச்சுன்னு தெரியல. மாரசாமி மயிலு நான் தான் உங்க நாட்டாம. நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலையா? உடுக்க சித்திர நீங்களாவது சொல்லுங்க. நான் சொன்னா நம்பவா போறாங்க? இந்த அகோரி சாமி உயிரோட வந்து நிக்கிறான். ஊருக்குள்ள ஒரே வாந்தி மயக்கமா இருக்கு. இவனை இப்படியே விட்டோம்னா ஊர் மக்கள் என்ன ஆவாங்கன்னு தெரியல. இந்த விஷயத்த நாட்டாம கிட்ட எப்படியாவது தெரியப்படுத்தணும். நான் இங்க தான் இருக்கேன். இந்த பாவி பேருங்க என்னை கட்டி போட்டானுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்க. அட பாவப்பட்ட மனுஷங்களா, நீங்க புலம்புற மரத்துக்கு கீழ இருந்து நாட்டாம கேட்க தயாரா இருக்கு. இந்த கடுக்கா சாமிக்கு எப்ப எது சொல்றதுன்னே தெரியாது. பேசாம எல்லாத்தையும் போலீஸ் கிட்டே சொல்லிடுவோம்ப்பா. சரியான யோசனை தான், போலீஸ் சொல்லிடுவோம். ஆமாப்பா, அப்படியே செய்வோம். சரி. கருப்பையா 3 டீ போடுங்க. சரிங்கய்யா. இப்போ போட்டுருவாரு. சரி சார், போன் அடிக்குது. ஹலோ ஐயா, நாங்க வடக்கம்பட்டி பஞ்சாயத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. மறுபடியும் குழந்தை எதனா காணாம போச்சா என்ன? இல்லங்க ஐயா, நாட்டாமையே காணோம். என்னையா சொல்றீங்க? நாட்டாமையே காணோமா? செத்து போன அகோரி மறுபடியும் வந்துட்டாயா. காட்டு பகுதியில தான் மறைஞ்சிருக்கான். என்னையா உங்க ஊரு ஒரே மர்மமா இருக்கு. இப்பதான் 8 குழந்தைங்க காணோம்னு பத்திரிக்கை டிவி சேனல்ல உங்க ஊரு நியூஸா போட்டு அடங்குச்சு. அதுக்குள்ள புது பொருளை கிளப்பி விடுறீங்களா? சரி, என்கிட்ட சொன்னதை வேற எந்த மீடியா கிட்ட சொல்லி தொலைச்சாதீங்க. நானே அங்க நேர்ல வரேன், வந்து கூட்டத்தை நார கிழிச்சிடுறேன். என்னையா நாட்டாமே காணன்றானுங்க இவனுங்க? என்ன புது பொருளையா இருக்கு? கிளம்பையா போலாம். சீக்கிரம் வாங்கய்யா. போய் என்னன்னு பாத்துடலாம். பாவம் போலீஸ் கட்டம் சரியில்லை. கேது பக்கத்துல சங்கி வந்துங்க, யார் எங்க செய்ய முடியும்? வேம்புலியம்மா, நீ இதே அவளை காப்பாத்தாங்க. ஓம் ரீம் 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 முண்டாவ நமசி. ஏட்டயா ஒருத்தனை விடாத, எல்லாரையும் பிடியா. ஏய் போலீஸ்கார மேல விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. மறுபடியும் யாராச்சும் எங்களுக்கு தொல்லை கொடுத்தீங்க, ஒட்டுமொத்தமா உங்க எல்லாரையும் பிடிச்சி ஆளை கொண்டு மண்டோடு பிடிச்சு மைய எடுத்து உங்க வம்சத்தை பஸ்பமாக்கிடுவேண்டா. ஓடுங்கடா ஓடுங்க. ஓடுங்கடா ஓடுங்க, திரும்பி பார்க்காம ஓடுங்க. எல்லாம் மயங்கி இருப்பாங்க. நான் குழந்தைய போய் தூக்கிட்டு வரேன். நீ வெளியே யாராவது வர்றாங்கன்னு பாத்துக்க. எங்க போயிட்டா? ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். போய் பாப்போம்.
ஓம் ரீம் ரீம் க்ளீம் முண்டாவய நமசி. ஐம் க்ளீம் ரீம் ஹிம் முண்டாவய நமசி. நம் பிம் ஹம் முண்டாவய நமசி. சிம் ஹம் லம் பம் முண்டாவய நமசி. ஓம் ரீம் ரீம் க்ளீம் முண்டாவய நமசி. ஐம் க்ளீம் ரீம் ஹிம் முண்டாவய நமசி. முண்டா பாத்தியா முண்டா, உனக்கான 9வது பலி. உன்னை சந்தோஷப்படுத்த போறேன், மூச்சை குளிர்விக்க போறேன். எனக்கு முழு சக்தியை குறுமுண்டா. நேரம் ஆயிட்டே போது. ஓம் ரீம் ரீம் க்ளீம் முண்டாவய நமசி. ஐம் க்ளீம் ரீம் ஹிம் முண்டாவய நமசி. நம் பிம் ஹம் முண்டாவய நமசி. சிம் ஹம் லம் பம் முண்டாவய நமசி. முண்டா, உனக்கு பழைய போட்டுட்டேன். இனி யாராலையும் எந்த சக்தியாலையும் எந்த அம்மனாலையும் என்ன அழிக்க முடியாது. நான் அழிவற்ற இருக்கிறாயிட்டேன். இந்த உலகமே என் காலுக்கு கீழே உண்டா. என்ன இது? உனக்கு 9 தலச்ச குழந்தைகளை பலி கொடுத்தோம். எனக்கு ஏன் முழு சக்தி தர மறுக்கிற? சக்தி குரு முண்டா, சக்தி குரு. குழந்தைய பலி கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேனா? என்ன சொல்ற முண்டா? தெளிவா சொல்லு. குழந்தையே இல்லடா, அது குழந்தையே இல்ல. மயங்கி இருப்பாங்க. நான் குழந்தைய போய் தூக்கிட்டு வரேன். நீ வெளியே யாராவது வர்றாங்கன்னு பாத்துக்க. அதையும் நான் பார்க்கிறேன். Ah
ஏன்னா தொடக்கூடாது. கூடாதுடா. ஏன் குழந்தை? இந்த குழந்தையோட அப்பா நீ கிடையாது. ஏய் பவானி, யார் தெரியுமா? என்னையே நீ தடுக்கிறியா? முடியுமா உன்னால? அப்புறம் ஏன்டா உருமாறி வந்து நிக்கிற? ஏய் பவானி, இந்த குழந்தை அறியாம நான் விட மாட்டேன். இந்த குழந்தை நீ அறிய நான் விட மாட்டேன். இந்த அரக்கனோட அசுர சக்தி சர்வத்தியாச்சு சாம்பலாக்கிடும் பவானி. அது இந்த சர்வேஸ்வரி கிட்ட மட்டும் நடக்காதுடா. உண்டாவே நமசி. உண்டா ஓம் லீம் ஓம் லீம் லீம் உண்டாவே நமசி. ஐம் லீம் லீம் உண்டாவே நமசி. நம் லம் லீம் லம் உண்டாவே நமசி. சின் லம் 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 உண்டாவே நமசி. ஓம் லீம் 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 உண்டாவே நமசி. ஐம் லீம் 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 உண்டாவே. எது தடுத்தீங்க? பவானி அழிச்சு சாம்பலாக்கி இருப்பேன். இந்த வேலை உங்களுக்கு தேவையா? எவளுக்கு அடங்குற மனித ஆத்மா இல்லாத. தெரியும், அவ யார் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியாத இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். அவ வெறும் தேவதாம்சம், ஜாதகத்தம், ரத்தத பங்கு, மனுஷ லட்சணம். அவ தேவதை இல்ல, சக்தி. அதுவும் ஆதிசக்தி. அஞ்சில ஆதிசக்தி. உன்னுடைய பில்லி சூனியம் எவள்? எதனாலையும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொன்னீங்க? ஏழு தவத்துக்கு சக்திக்கு மீறி ஆசக்தி பெருசா அப்படின்னு நான் பாக்குறேன். பொருடா, அவளை சூனியத்தால அழிக்க முடியாது, ஆனா சூட்சுமத்தால கட்டி போட முடியும். எப்படி எப்படி எப்படி? அவ அஞ்சில ஆதிசக்தியா இருந்தாலும் எடுத்த அவதாரம் மனுஷ உருவம். இது ஒண்ணு போதும், அவளை கட்டி போட முடியும். பவானி ஆத்மாவுக்கு எதிரா இருக்கிற ஏதாவது ஒரு பிரேத ஆத்மாவை தட்டி எழுப்புனா அவளை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அவ சக்தியற்ற மனித ஜென்மமா மாறி உங்ககிட்ட மண்டிடுவான். உன் சக்தியை சமாளிக்க 1000 ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. உங்க அண்ணே 2வது பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என் கண்ணு முன்னாடி விபத்துல இறந்துட்டாடா. அன்னிலிருந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஓ, 2வது குழந்தை இறந்துருச்சா? பிடிச்சேன். எங்க அண்ணன் அவன் மனைவி இறந்ததுக்கு ஈம காரியம் செஞ்சு ஆத்ம சாந்தி கொடுத்திருப்பான். ஆனா கருவுல கலஞ்ச குழந்தைக்கு எந்த ஒரு சாந்தி நிவர்த்தியும் கொடுத்திருக்க மாட்டான். அத மறந்தும் போயிருப்பான். இது உலகத்துல எல்லாரும் பண்ண தப்பு தானே இது? அந்த தப்பதான் நாம சாதகமாக்கணும். பவானியோட அம்மா வயித்துல கலஞ்சு போன 9 மாச சிசுவோட ஆத்மா பிரேத ஆத்மாவா மாறி இன்னும் அழியாம அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை தட்டி கிளப்பி விட்டா பவானியோட ஜோதிட கட்டத்தை கலைச்சு விடலாம். அன்னிலிருந்து பவானிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் துரதிருஷ்ட காலம் தான். அடிமை அடிமை, என்னோட அடிமை. கடுக்காய் சட்டை அந்த அசுரர்களை அழிக்கவும் இந்த உலகத்தை காக்கவும் என்ன நம்பி வந்திருக்க இந்த ஊர் மக்களையும் கிராமத்தையும் காப்பாற்றவும் உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஒண்ணு ஆகணும். சொல்லுதான். காற்றும் அடிக்காமல் கண்டசனம் பார்க்காமல் வெயிலும் அடிக்காமல் வேற்று மக்கள் பார்க்காமல் சூரியனை கண்மறைத்து சுடர்விடும் விளக்கு வைத்து தட்டியினால் குடிசை கட்டி காவாரம் உண்டு பண்ணி ஒத்தத்தல வாசல் வைத்து வெய்யார மேடையிட்டு நவதானியம் தான் வளர்த்து நவகிரகங்களை தான் வணங்கி 8 நாள் ஒரு வாரம் உன்னை போல பாதுகாத்து 8வது நாளினிலே செவ்விழனிய கந்திரந்து அட்ட திணுதரிசி அடைக்காத்த கோழி முட்டை பச்சை இலை தான் விரிச்சு எமக்கு படையிடவே தான் போட்டால் அந்த கம்சனை அழிக்க காளியாகவும் மாய மந்திரங்களை தான் அழிக்க மாரியாகவும் மாறி மழை கூடிய முத்து மாரியாகவும் ராட்சசனை காணழிக்க காக்கச்சியாகவும் குடும்பங்களை போக்கிட துர்க்கையாகவும் பிள்ளை வரம் கொடுக்க பேச்சியாகவும் முண்டனை தான் அழிக்க முத்தாளம்மனாகவும் உருவெடுக்க அம்மா,
தட்டி எழுப்பியங்காலாம் தளமாகும் காத்தவளாம் கலியுகத்தை தாங்கும் காக்க காளியாக உருவகுத்து அதர்மத்தையும் தானளிக்க ஆத்தா வந்தாளாம் இவ அஷ்டங்கள்ல காளியாக அவதரிப்பாளாம். ஏக்கா பானை பொங்குது பாரு. நெருப்பு குறை. அக்கா அந்த கறி துணி கொஞ்சம் எடா. நீ முதல்ல படையில போடு. என்ன சாமி ஆத்தாளுக்கு பொங்கல் வச்சா பவானிக்கு படையல் போடுறீங்க? கருமாரி மகமாயி சிவனோட பாதி சித்து விளையாட்டுக்காரி உருமாறி வந்திருக்காமா. நீங்க வச்ச பொங்கலே இவளுக்கு தாங்கம்மா. சாமி சரியாதான் சொல்லுது. நாட்டாம இருந்திருந்தா நம்ம குறையெல்லாம் சொல்லி இருக்கலாம். இப்போதைக்கு எல்லாமே பவானி தான். ஊருக்குள்ள நோய் நொடியா இருக்கு, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. உன்னை பார்க்கும்போது அந்த ஆத்தாளையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு பவானி. சக்தி புரிதாயி. இந்த எலுமிச்சை பழத்தை உங்க வீட்டு வாசல்ல கட்டுங்க. இந்த மஞ்ச கயிறை உங்க குழந்தைங்களோட கையில கட்டி விடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராம நான் உங்களை பாத்துக்கிறேன். என்ன சொல்ற பவானி? கிழக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்காளே அந்த நாச்சியா பாத்துப்பான்னு சொன்னேன். அம்மா தாயே ஆதி பராசக்தி. தான் எவ்வளவு வைக்கணும்?
கும்பத்தில் என்னை உருவேற்றி வைத்து காலை மாலை பூஜை செய்து 8ஆம் நாள் அன்று கும்பத்தில் உள்ள தீர்த்தத்தை வளர்ந்துள்ள பாரி மீது தெளித்தால் அக்கணமே நான் உயிர்த்தெழுவேன், சக்தி அடைவேன், முண்டனை வதம் புரிவேன். அம்முக்குட்டி செல்லம், யார பாக்குறீங்க? லட்டு, ஓய் என்ன பார்த்து கொஞ்சம் சிரி. அம்மோய் என் தங்க பத்தி சுச்சுமா. நாகினி அம்மா, இந்த 3 தினம் நான் ஓய்வுல இருப்பேன். கையை காட்டு. நான் மறைவா இருக்கிற இந்த 3 நாளும் இந்த காப்பு தான் உனக்கு பாதுகாப்பு. நேரம் கூடிடுச்சு. இதுதான் சரியான தருணம்.
பவானிக்கு தீட்டுப்படுற இந்த 3 நாள்ல அவளுடைய சக்தியை பயன்படுத்த மாட்டான். அந்த நாட்கள்ல பவானிய நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆதி சக்தியே இல்லாம பண்ணி உன்னை சர்வசக்தி படைச்சவனா மாத்த போறேன். ஐம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஹீம் முண்டாவய நமசி. லம் விம் கம் முண்டாவய நமசி. சிம் ஹம் லம் வம் முண்டாவய நமசி. தாயே அதிபராசக்தி. அம்மா தாயே நீதாம்மா எனக்கு தோணு. பயப்படாதம்மா. அம்மா தாயே கருமாரி மகமாயி என் பிள்ளைய காப்பாத்துமா. ஆதிசக்தி தாயே, என்னால தானம்மா உனக்கு இந்த நிலைமை. இந்த அரக்கனை அழிச்சு உன்னை குளிர வைக்கிறேன் தாயே. எனக்கு வேற வழி தெரியலம்மா. வா வா
எனக்கு ஊவாசம் தெரியாதா? என் சக்தி தெரியாம போதா? இதுதான் நிலைமை. என்ன மருத்துவ உட்கார்ந்து சோறு விட்டு போடுற மாதிரி நினைச்சியா? அரக்கண்டி மாரியம்மா, காளியம்மா, அங்காளம்மா, பாளையத்தம்மா, பவானி அம்மா, எத்தனை பேடி உனக்கு. ஆனா நீ எனக்கு அடிமை. சக்தி மொத்தத்தையும் அடக்கிட்ட. இனி நீ உன் கண்ணதிலேயே உன் குழந்தைய பலி கொடுத்து அழிவற்றவனா உருவெடுத்து 8 திசையில இருக்கிற உன் சன்னதியை அழிச்சு தரமட்டமாக்கி எல்லா இடத்துலயும் நானே அருவனா நின்னு இந்த பூமியவே ஆள போற. அன்னில இருந்து நீ தாண்டி எனக்கு பாத பூஜை பண்ணி பணிவிட செஞ்சு வேலை கேத்தி என் காலில மண்டிட்டு விழுந்து கிடக்கணும். இனி எந்த சக்தியாலும் என்ன தடுக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி முண்டாவுக்கு இந்த குழந்தைய கொடுக்க போறேன். வாமா தாயே வா, நீ வர வேண்டிய நேரம் இதுதாம்மா. எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அது தலை மேல கால் வைக்க நீ வந்தே ஆகணும் தாயே. அம்மா தாயே, ஆங்காரி, ஓங்காரி, கருமாரி, உருமாரி என்று பல ரூபம் கொண்ட சக்தி வாகிவாங்க உனக்கு ஏவல், பில்லி, சூனியம், மாய மந்திரங்கள் உனையும் தாக்கும் என்றால் இந்த கலியுகத்தில் பாவப்பட்ட மக்களின் நிலைமை என்னதாயே? அழகுக்கே பேர் போன உன் அழகு முகத்தை இப்படி அலங்கோலப்படுத்திய அந்த அசுரனை அழிக்காமல் நீ அமைதியாக்கும் காரணம் என்னதாயே? நீ சொல்லுதாயே. எந்த ஒரு தெய்வமும் மானிட பிறவி எடுத்தா அதனோட பிறவி பலனை அனுபவிச்சே ஆக வேணும். பவானியோட ரத்த சொந்தமான கருவிலே அழிந்த சிசுவோட பிரேதாத்மாவை அந்த அசுர சக்தி என் மேல திருப்பி விட்டுருக்காங்க. அதனோட தாக்குதல்ல இருந்து நாம் மீண்டு வரணும்னா என் தெய்வமான பூவாடக்காரிய வழிபட்டே ஆக வேணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் வம்சாவளியில் மறைந்து போன கரு, குழந்தை, பெண்கள் என பல ஆத்மாக்களுக்கு முறையான ஈமக்காரியத்தை செய்யாததால வருகின்ற விளைவே இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், துக்கம், துயரம். இந்த இன்னல்கள்ல இருந்து விடுபடணும்னா
பெண் தெய்வமான பூவாடக்காரிய வழிபட்டே ஆக வேணும். அது மட்டும்தான் இதுக்கான தீர்வு. நானும் பூவாடக்காரிய அழைக்கணும். அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. ஆகட்டும் தாயே. மடப்புறம் பத்திரகாளி சமய
ஆ!